சென்னையிலிருந்து தாவேகா தலைவர் விஜய் கோவை புறப்பட்டிருக்கிறார். கரூர் கூட்ட நெரிசல் நிகழ்வுக்கு பிறகு முதல் முறையாக பொது இடத்தில் தாவேகா தலைவர் விஜய் மக்களை சந்திக்க இருக்கிறார். தற்பொழுது சென்னை விமான நிலையத்திலிருந்து அவர் விமானம் மூலம் கோவை செல்ல இருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தி பார்த்திருக்கிறோம். தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பூபாலன் இணைப்பில் இருக்கிறார். பூபாலன் வணக்கம். தற்பொழுது தாவேகா தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் நடக்க இருக்கும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் புறப்படுகிறார். எந்த மார்க்கமாக அவர் செல்ல இருக்கிறார், என்னென்ன திட்டங்கள் இருக்கிறது, முழு விவரங்களை சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் இன்றைய தினம் ஈரோட்டில் மக்கள் சந்திப்பு என்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அதில் கலந்து கொண்டு உரையாற்றவும் இருக்கிறார். இதற்காக சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் இருந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சென்னை விமான நிலையத்திற்கு புறப்பட்டு தனி விமானத்தில் சென்னை விமான நிலையத்தில் இருந்து தனி விமானத்தில் கோவைக்கு சென்று அங்கிருந்து சாலை மார்க்கமாக கார் மூலம் ஈரோட்டிற்கு புறப்பட்டு செல்கிறார். இந்த நிலையில் கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக நடைபெறும் மக்கள் சந்திப்பு கூட்டம் என்பதால் ஈரோட்டில் காவல்துறையினர் கடும் நிபந்தனைகள் விதித்து உள்ளனர். இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பல்வேறு அறிவிப்புகள் வழங்கப்பட்டு அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டு இருந்தது. ஈரோடு மக்கள் விஜயமங்கலம் சாலையில் உள்ள சிங்கச்சாவடி அருகே மக்கள் சந்திப்பானது நடைபெற இருக்கிறது. அந்த இடம் விஜயமுருக அம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடம் என்பதால் அந்த இடத்தில் 25,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் கூடுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இன்று காலை 11 மணி முதல் மதியம் 2 மணி வரை கூட்டம் நடத்த காவல்துறையினர் அனுமதியும் வழங்கி இருக்கின்றனர். நேற்றைய தினம் ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் ஈரோட்டில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையும் இந்த கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பேசும் இடத்தில் சுற்றி பாதுகாப்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டும் இருக்கிறது. எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக வாகனங்கள் நிறுத்தும் இடம், கழிப்பறை, குடிநீர் வசதி உள்ளிட்ட பல்வேறு முன் ஏற்பாடுகள் செய்யப்பட்டும் இருக்கிறது. இன்றைய தினம் ஈரோட்டில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பேச இருப்பது, அவர் என்ன பேச இருக்கிறார் என்பதும் எதிரி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சென்னையிலிருந்து தாவேகா தலைவர் விஜய் கோவை புறப்பட்டிருக்கிறார். கரூர் கூட்ட நெரிசல் நிகழ்வுக்கு பிறகு முதல் முறையாக பொது இடத்தில் தாவேகா தலைவர் விஜய் மக்களை சந்திக்க இருக்கிறார். தற்பொழுது சென்னை விமான நிலையத்திலிருந்து அவர் விமானம் மூலம் கோவை செல்ல இருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தி பார்த்திருக்கிறோம். தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பூபாலன் இணைப்பில் இருக்கிறார். பூபாலன் வணக்கம். தற்பொழுது தாவேகா தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் நடக்க இருக்கும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் புறப்படுகிறார். எந்த மார்க்கமாக அவர் செல்ல இருக்கிறார், என்னென்ன திட்டங்கள் இருக்கிறது, முழு விவரங்களை சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் இன்றைய தினம் ஈரோட்டில் மக்கள் சந்திப்பு என்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அதில் கலந்து கொண்டு உரையாற்றவும் இருக்கிறார். இதற்காக சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் இருந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சென்னை விமான நிலையத்திற்கு புறப்பட்டு தனி விமானத்தில் சென்னை விமான நிலையத்தில் இருந்து தனி விமானத்தில் கோவைக்கு சென்று அங்கிருந்து சாலை மார்க்கமாக கார் மூலம் ஈரோட்டிற்கு புறப்பட்டு செல்கிறார். இந்த நிலையில் கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக நடைபெறும் மக்கள் சந்திப்பு கூட்டம் என்பதால் ஈரோட்டில் காவல்துறையினர் கடும் நிபந்தனைகள் விதித்து உள்ளனர். இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பல்வேறு அறிவிப்புகள் வழங்கப்பட்டு அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டு இருந்தது. ஈரோடு மக்கள் விஜயமங்கலம் சாலையில் உள்ள சிங்கச்சாவடி அருகே மக்கள் சந்திப்பானது நடைபெற இருக்கிறது. அந்த இடம் விஜயமுருக அம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடம் என்பதால் அந்த இடத்தில் 25,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் கூடுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இன்று காலை 11 மணி முதல் மதியம் 2 மணி வரை கூட்டம் நடத்த காவல்துறையினர் அனுமதியும் வழங்கி இருக்கின்றனர். நேற்றைய தினம் ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் ஈரோட்டில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையும் இந்த கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பேசும் இடத்தில் சுற்றி பாதுகாப்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டும் இருக்கிறது. எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக வாகனங்கள் நிறுத்தும் இடம், கழிப்பறை, குடிநீர் வசதி உள்ளிட்ட பல்வேறு முன் ஏற்பாடுகள் செய்யப்பட்டும் இருக்கிறது. இன்றைய தினம் ஈரோட்டில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பேச இருப்பது, அவர் என்ன பேச இருக்கிறார் என்பதும் எதிரி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி பூபாலன்.